இந்த தையிட்டியினுடைய நகர்வுகள் சார்ந்து பார்க்க போகின்றோம். உண்மையிலேயே தையிட்டி நகர்வுகள் என்பது தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தையிட்டி மக்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு தையிட்டியில் இருக்கக்கூடிய காணிகளை அபகரித்து அவர்கள் விகாரையை கட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விகாரை கட்டியது சரியா பிழையா என்பதை தாண்டி மக்களுடைய காணியை இவர்கள் அபகரித்திருக்கிறார்கள். யாரை கேட்டு எல்லாத்தையும் எப்படி என்கின்ற பல விகுவங்களில் அந்த கேள்விகள் போய்கொண்டிருக்கிறது. வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அங்கு விகாரிக்கான கட்டுமானங்கள் என்பது கட்டப்பட்டு வழிபாடுகள் இடம்பெறுகின்றது. அவர்களுடைய சடங்குகள், அவர்களுடைய வரவேற்பு நிகழ்வுகள், அவர்களுக்கான பதவி உயர்வுகள், அது சார்ந்தான விழாக்கள் கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய காணிகளில் இடம்பெறுகின்ற பொழுது அந்த காணிகளுக்கு சொந்தமானவர்கள் இந்த விடயங்களை பார்த்து கொண்டு இருப்பார்களா என்பது ஒரு சாதாரணமான ஒரு விடயம். ஒரு தன்னுடைய வீட்டு காணியில ஒருத்தர் ஒரு ஆலயத்தை கட்டிவிட்டு இல்லாட்டி ஒரு விகாரியை கட்டிவிட்டு இதில் இந்த விகாரையில் நான் பூசை செய்ய போகிறேன், வழிபாடு செய்ய போகிறேன், நீங்களாம் வெளியே போங்க என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாடானது எந்த தூரத்துக்கு சரி? அது நீங்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கினால் என்ன, இல்லாட்டி நீங்கள் அதுக்கான கட்டளைகளை பிறப்பித்திருந்தால் என்ன? அந்த அவருடைய காணியில் ஒரு விழா நடக்குதுன்னு சொன்னால் அந்த காணி உரிமையாளர் ஏதோ ஒரு விதத்தில் அதை எதிர்க்கத்தான் செய்வான் என்பது சாதாரணமாக தெரிந்த ஒரு விடயம். இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த காணி மக்களுடைய காணிகளில் கட்டப்பட்ட இந்த விகாரை சார்ந்து தொடர்ச்சியாக மக்களும் சரி மக்கள் பிரதிநிதிகளும் சரி தாயக பகுதியிலிருந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அரசு இது சார்ந்தான என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது முதலாவது கேள்வி. தொடர்ச்சியாக நாங்கள் தீர்வை தருகின்றோம் என்று சொல்லித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்பிபி அரசாங்கம் ஆட்சிக்கு ஒரு வருடங்களை கடந்து அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தமிழ் மக்களுக்கான தீர்வை எதை கொடுத்தார்கள் என்கின்ற கேள்விகள் இருக்கின்றது. இதிலும் குறிப்பாக தையிட்டிக்கு இந்த விகாரை சார்ந்த எந்த வகையான தீர்வை கொடுத்தார்கள்? அவர்கள் மிக மிஞ்சி போனால் அங்கு இருக்கக்கூடிய செயற்பாடு என்னவென்றால் காவல்துறையினருடைய அராஜக நிலை, மக்களை ஒடுக்குவது, மக்களை தாக்குவது, இவ்வாறான செயற்பாடுகள் தான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதே விடயம்தான் நேற்று நாளில் இடம்பெற்றிருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும். உண்மையிலேயே மக்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் போராட்டத்தை மேற்கொள்கின்றார்கள். இது தெரிந்த ஒரு விடயம். தையிட்டி விகாரை கட்டப்பட்டு ஆலய செயற்பாடுகள் இடம்பெற்றதன் பிற்பாடு அங்கு தொடுக்கப்பட்ட வழக்குகள், அங்கு பேசப்பட்ட கலந்துரையாடல்கள், அங்கு தீர்வுகள் தருவதாக சொன்ன விடயங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலையும் அங்கு போராட்டம் இடம்பெறுவது அமைதியான முறையிலையும் சரி, அங்கு பேர்ந்து அராஜக வழியில் வருகின்ற காவல்துறையினர் அடக்குமுறைகளை கண்டுதான் அங்கு கோஷங்கள் எழுப்பப்படுவதாக இருக்கட்டும், அங்கு மக்கள் அணிதிரள்வதாக இருக்கட்டும், மிக அளவில் ஒன்று கூடுவதாக இருக்கட்டும்,